அனைவருக்கும் வணக்கம். பகல் நேரத்திலே பல மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு அவசியம், ஒரு அனுபவம் நம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கக்கூடும். இந்த நேரத்திலே என்ன நடக்கிறது என்பதை சற்றே யோசித்து பார்க்க வேண்டுகிறேன். பக்கத்திலே பயணம் செய்யும் பயணியை ஒரு பகையாளியாக, ஒரு பங்காளியாக பாவித்து பாராமுகம் காட்டுகிறோம். வாயை திறந்து அவர்களிடத்திலே ஒரு வார்த்தைகள் பேசிவிட்டால் கூட வம்புகள் வழக்குகள் வந்துவிடுமோ என்று பயந்து வாயை மூடி மௌனம் காக்கின்றோம். ஒரு திருடனுக்கு பக்கத்திலே, ஒரு தீவிரவாதிக்கு பக்கத்திலே இருப்பதாக எண்ணிக்கொண்டு திரும்பி கூட பார்ப்பதற்கு மறுக்கிறோம். மொத்தத்தில் அந்த சமூகத்திடமிருந்து நம்மை தனிமைப்படுத்தி கொள்ளவே ஆசைப்படுகின்றோம். அப்படி அந்த நேரத்திலே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால், பக்கத்திலே பயணம் செய்யும் பயணியிடம் பேசி பழகி 4 நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. நல்ல நூலொன்றை வாசித்து நாளை போக்கவில்லை. இலவசமாக வெளியிலே தெரியும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து அதிலே இன்பத்தை தேடவில்லை. குறைந்தபட்சம் கண்ணை மூடி தூங்கி உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வையும் தரவில்லை. அதற்குள்ளாகவே 10 மணி நேர பகல் நேர பயணம் முடிந்து போனது. எப்படி பண்பலையில் வரக்கூடிய பயனற்ற செய்திகளை கேட்பதிலேயே பாதி நேரம் கழிந்து போனது. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையற்ற வாசகங்களை எல்லாம் வாசித்து முடிப்பதிலேயே மீதி நேரமும் கழிந்து போனது. அரசியல் அடாவடித்தனங்கள், அர்த்தமற்ற விவாதங்கள், சினிமா செய்திகள், சிற்றின்ப செய்திகள் இவைகளை எல்லாம் பார்ப்பதிலும் கேட்பதிலுமேயே பகல் நேர பயணமானது கழிந்து போனது. இந்த உலகத்திலே இழந்தால் மீண்டும் திரும்ப பெற முடியாதது 2 தான். ஒன்று இந்த உயிர், இன்னொன்று கடந்து போன அந்த காலம். இவை 2மே மீண்டும் திரும்ப போவதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எத்தனை மனித நேரங்களை இதுநாள் வரை நாம் வீணாக்கி விட்டோம் என்பதை சற்றே யோசித்து பார்க்க வேண்டுகிறேன். இப்பொழுதெல்லாம் பொங்கலுக்கும் புத்தாண்டுக்கும் கூட யாரும் புதிதாக வாழ்த்துக்களை எழுதுவதில்லை. யாரோ யாருக்கோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிய வாழ்த்துக்களை அப்படியே அடுத்தவருக்கு ஃபார்வர்ட் செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு தபால்காரரை போல. அப்படி என்றால் இதிலே நம்மளுடைய மூளைக்கு என்ன வேலை இருக்கிறது? சிந்தனைக்கு தான் என்ன செலவு இருக்கிறது? சொந்தமாக 2 வரி வாழ்த்துக்களை கூட எழுத முடியாதபடிக்கு நம்முடைய மூளை முடங்கி போனதா? சிந்தனை ஆற்றல் செல்லரித்து போனதா? கரைபுரண்டு ஓடக்கூடிய காட்டாற்று வெள்ளமாகிய நம்முடைய கருத்தோட்டத்திற்குள்ளே கட்டையை போட்டு தடுத்தது யார்? ஏற்கனவே எழுதுவதை நிறுத்திவிட்டோம், எழுத்துக்களை மறந்துவிட்டோம், முகவரிகளை தொலைத்து விட்டோம். மனித முகங்களும் மனக்கண்ணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து விட்டது. கேட்டால் தொழில்நுட்பம் என்பார்கள். எதற்கு பெயர் தொழில்நுட்பம்? நம்முடைய மூளையை முடக்கி போட்டு நம்மை மூளையிலே உட்கார வைப்பதற்கு பெயர் தொழில்நுட்பமா? அல்லது நம்மளுடைய மூளையை முடுக்கிவிட்டு நம்மை முன்னேற வைப்பதற்கு பெயர் தொழில்நுட்பமா? தொழில்நுட்பத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம், அதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அந்த காலத்திலேயே ஒரு 50 பைசா கொடுத்து ஒரு வாழ்த்தட்டையை வாங்கி அதை அன்புள்ளங்களுக்கெல்லாம் அனுப்பி ஆனந்தப்பட்டோமே, அந்த சந்தோஷத்தை இந்த வாட்ஸ்அப் வாழ்த்துக்களால் வழங்கிடத்தான் முடியுமா? மனித உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இந்த காலத்திலே மதிப்பில்லாமல் போய்விட்டது. இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. 50 ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி அதிலே வாழ்த்தை எழுதி அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் அனுப்பி பாருங்கள். ஆயுள் முழுவதும் அவர்கள் உங்களை நினைவிலே வைத்திருப்பார்கள். வேண்டியதெல்லாம் வித்தியாசமான சிந்தனை மட்டுமே, செக்குமாட்டு சிந்தனை அல்ல. கூகுள் என்பது ஒரு செயலி. தெரியாத விஷயத்தை தேடி தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி. அதிலே எதை தேடுகிறோம், யாரை தேடுகிறோம் என்கின்ற வரையறை இல்லாமல் எந்நேரமும் உட்கார்ந்து எதையோ தேடி 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 அமைந்த நல்ல வாழ்க்கையை, கிடைத்த நல்ல வேலையை, தேடிய பணத்தை எல்லாம் அதிலே இழந்துவிட்டு தேடிக்கொண்டிருப்போரை பார்க்கின்றோம். அந்த நேரத்திலே ஒரு நல்ல நூலை வாங்கி வாசித்திருந்தால் ஒருவேளை நாம் தேடிப்போன விஷயங்கள் அதிலே கூட நமக்கு கிடைத்திருக்கக்கூடும். ஒரு திரைப்படத்தை பார்க்க போகிறோம். அந்த திரைப்படத்திற்காக வாங்கிய சீட்டின் செலவை காட்டிலும் பயணச் செலவு, பார்க்கிங் செலவு, பாப்கார்ன் செலவு, பலகாரம் சாப்பிட்ட செலவு என்று பல ஆயிரங்களை அதற்காக நாம் செலவழிக்கின்றோம். அப்படி எல்லாம் செலவழித்து ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தியோடு திரும்பி வந்தோமா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. இதெல்லாம் ஒரு படமா என்று விமர்சனம் செய்தபடியே வீடு வந்து சேருகிறோம். இப்படியெல்லாம் வீணாகக்கூடிய ஒரு பணத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு நல்ல நூலை வாங்கி வாசிப்பதற்கு உண்டாகக்கூடிய செலவு ஒரு தூணின் அளவா அல்லது துரும்பின் அளவா என்பதை யோசிக்க வேண்டுகிறேன். உணவு என்றாலே அதை நிதானமாக சமைத்து நிம்மதியாக உண்ண வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் இன்றைக்கு துரித உணவகம் என்கின்ற பெயரிலே அவசரகதியிலே சமைக்கப்பட்ட அரைவேக்காட்டு உணவை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டு வந்து நிற்கின்றோம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்று பாடிய வள்ளுவரே இவர்களுடைய வீட்டின் வாடகைக்கு குடியிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. இயற்கை உணவின் மகத்துவத்தை பற்றி அந்த இறைவனே இன்றைக்கு புத்தகம் போட்டு விற்றாலும் அதை யாரும் வாங்கி வாசிக்கப் போவதும் இல்லை. மக்களுடைய மனநிலையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும்.
அந்த மாற்றத்தை நல்ல நூல்களால் மட்டுமே உருவாக்கிட முடியும். கொரோனா காலம்தான் இருப்பதிலேயே கொடுமையான காலம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்திலே பல நல்ல காரியங்களும் நடந்தேறியது என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. அந்த காலத்தில்தான் அந்த கள்ளுக்கடையின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டது. புதிதாக எந்த தொலைக்காட்சி தொடர்களும் எடுக்கப்படவில்லை. ஆக உடலை கெடுக்கக்கூடிய குடியும் மனதை கெடுக்கக்கூடிய தொடர்களும் இல்லாமல் ஒரு காலகட்டம் கழிந்து போனது என்று சொன்னால் அது கொரோனா காலமாகத்தான் இருக்க முடியும். இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் அற்புதமான கதைகளும் நாடகங்களும் நாவல்களும் இந்த நாட்டிலே நடமாடிக்கொண்டிருந்தது. அவைகள் கதைகளாக பார்க்கப்படவில்லை, கருத்து கருவூலங்களாக அவைகள் கவனிக்கப்பட்டது. காதலையும் கற்பையும் கண்ணியத்தோடு எடுத்து பேசினார்கள் கதை மாந்தர்கள். சேர சோழ பாண்டிய பல்லவர்களுடைய சரித்திரத்தை எல்லாம் சமையல் கட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் சரித்திர நூலாசிரியர்கள். அதிகம் படிக்காதவர்கள், பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவர்கள், கல்லூரி வாசலிலே கால் வைக்காதவர்கள் கூட இந்த கதைகளை எல்லாம் படித்து அல்லது படிக்க பக்கம் நின்று கேட்டு பண்பாட்டையும் பகுத்தறிவையையும் வளர்த்து கொண்டார்கள். உறவு பாலங்களை எல்லாம் உடைத்தவர்கள் இல்லை, மாறாக உறவுகளை எல்லாம் கட்டி காத்து கைக்குள் வைத்திருக்கக்கூடிய கலையை நமக்கெல்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்து விட்டு போனார்கள். ஒரு விதத்திலே பார்த்தால் அந்த காலத்திலே தொடர்கதைகளை படித்து தொலைத்தார்கள் நேரத்தை. இப்பொழுது தொடர்களை பார்த்து கழிக்கிறார்கள் காலத்தை. அதற்கும் இதற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அன்பர்களே, வித்தியாசம் இருக்கிறது. அந்த காலத்திலே கதைகளை படித்து கழிந்து போன அந்த நேரம், அந்த காலம் யாருடைய மனதிலும் எந்த காழ்ப்புணர்ச்சியையும் உண்டாக்கி விட்டு போகவில்லை. ஆனால் இன்றைக்கு பொழுதுபோக்கு என்கின்ற பெயரிலே போடப்படக்கூடிய தொடர்கள் எல்லாம் போகிற போக்கிலே விஷ விதைகளை வீசிவிட்டு போகிறது. அந்த விஷ விதைகள் எல்லாம் விருட்சமாக வளர்ந்து வேர் பிடித்து கொண்டு வீட்டில் உள்ள மக்களுடைய உள்ளத்திலே விபரீத உணர்வுகளை எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. கொட்டுவது குழவியின் இயல்பு. அந்த குழவி கூண்டுக்குள்ளே ஒரு பூச்சி போய் மாட்டிக்கொண்டால் அந்த பூச்சியை அந்த குழவியானது கொட்டி கொட்டி விஷத்தை ஏற்றி ஒரு நிலையிலே அந்த பூச்சியும் குழவியாகவே மாறிப்போகும். கொட்டி கொட்டி குழவியாக்குவது என்பார்கள் இதை. இந்த தொலைக்காட்சி தொடர்களிலே போடப்படக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் விஷமாக மாறி வீட்டில் உள்ள மக்களுடைய உள்ளத்திலே ஏறி இன்றைக்கு வீட்டு பூச்சிகள் எல்லாம் விஷப்பூச்சிகளாக மாறிப்போனது. உயர்ந்த சிந்தனைகள் எல்லாம் சரிந்து சாம்பலாகி சண்டையை ரசித்திடும் சராசரி சிந்தனையாக மாறிப்போனதை என்றைக்கு இந்த சமுதாயம் புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை அடைய போகிறதோ தெரியவில்லை. குடிப்பழக்கத்திற்கு ஆளானவன் கூட அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றுதான் நினைக்கின்றான். ஆனால் ஏதோ ஒரு சக்தி அவனை அடித்து அச்சுறுத்தி அடிமையாக்கி ஆழமாக போட்ட அந்த பழக்கத்திற்குள்ளே அவனை புதைத்து விட்டு போகிறது. காலையில் கண் விழிக்கின்ற பொழுது பால் நிறைந்த பாத்திரத்தோடு தான் எழுகிறோம். ஆனால் மாலை ஆவதற்குள் ஏதோ ஒரு துளி விஷம் அந்த கலயத்திலே கலந்து பாலை பாழாக்கி விட்டு போகிறது. ஏறக்குறைய நம்முடைய நிலைமையும் இதுதான். விடுபட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம், விடுதலை ஆக முடியாமல் தவிக்கின்றோம். நெருப்பு என்று தெரிந்தும் அந்த விளக்கிலேயே சுற்றி சுற்றி வந்து அந்த விளக்கிலேயே கடைசியிலே விழுந்து மாண்டு போகும் விட்டில் பூச்சிக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 3 இலைகளுக்குள்ளே மூண்டது ஒரு நாள் போராட்டம். நம்மில் யார் உயர்ந்தவன் என்று. உணவை வைத்து உண்ண பயன்படும் நானே உயர்ந்தவன், இது வாழை இலையின் வாதம். என்னதான் உணவாக இருந்தாலும் அதிலே சுவையையும் காரத்தையும் கூட்டக்கூடிய நானே உயர்ந்தவன், இது கறிவேப்பிலையின் கருத்து. அந்த உணவை செரிக்க செய்யக்கூடிய நானே சிறந்தவன், இது வெற்றிலையின் வெற்றி முழக்கம். இந்த 3 இலைகளும் பேசி கொண்டிருந்த செய்திகளை எல்லாம் மாதவனின் மார்பிலே மாலையாக சூட்டப்பட்டு அவன் மலரடிகளை வருடி நின்ற துளசி இலையின் காதிலே போய் விழுந்தது. அந்த துளசி இலை கீழே இறங்கி வந்தது. அன்பர்களே, நீங்கள் மூவருமே உயர்ந்தவர்கள்தான், ஒரு விதத்திலே உபயோகமானவர்கள்தான். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்குள் எதற்காக இந்த வீண் விவாதம்? விட்டுவிடுங்கள் இந்த வீண் விவாதத்தை. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மூவருமே கடைசியிலே போய் சேர வேண்டிய இடம் என்பதோ ஒன்றுதான். வாழை இலையிலே வைத்து சாப்பிட்டான பிறகு அந்த இலையானது வீதியிலே வீசி எறியப்படுகிறது. வெற்றிலையின் சாற்றை விழுங்கிய மனிதன் வெறும் வெற்றிலையை வெளியேற்றிவிட்டுத்தான் வேறு வேலை பார்க்க போகிறான். காரத்தை கொடுத்தது கருவேப்பிலை ஆனாலும் தட்டிலே விழுந்த கையோடு ஒதுக்கி ஓரமாக வைக்கப்பட்டு குப்பை கூடையிலே போய் சேருகிறது. ஆக நீங்கள் மூவருமே கடைசியிலே போய் சேரக்கூடிய இடம் என்பதோ ஒன்றுதான் என்கின்ற பொழுது உங்களுக்குள் எதற்காக இந்த வீண் விவாதம் என்று சொல்லி மீண்டும் மாதவனின் மலரடியை போய் சரணடைந்தது. இலைகளுக்கு மாத்திரமல்ல, மனித தலைகளுக்கும் இந்த விதி பொருந்தும். மண்ணில் பிறந்த மக்கள் சமூகத்திற்குள் தான் எத்தனை மாறுபாடுகள், எத்தனை வித்தியாசங்கள், எத்தனை வேறுபாடுகள். வைத்திருக்கக்கூடிய வண்டியை வைத்து, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டை வைத்து, சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தை வைத்து, சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவியை வைத்துத்தான் எத்தனை விதமான ஏற்றத்தாழ்வுகள். இந்த ஏற்றத்தாழ்வுகள் வேற்றுமை உணர்வுகளை எல்லாம் வேரூண்ட விடாமல் தடுத்து
ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டு உணர்வையும் ஒரே ஒரு சக்தியால் உருவாக்கிட முடியும் என்று சொன்னால் அது நல்ல நூல்களால் மட்டுமே உருவாக்க முடியும். இன்றைக்கு மனித மனங்கள் எல்லாம் சிரித்து போனது. வீட்டிற்கு வெளியிலே இருபுறமும் திண்ணையை கட்டி வருவோர் போவோர் உட்காருவதற்கு வசதி செய்து கொடுத்தவர்கள் இன்றைக்கு வீட்டுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய திட்டிலே கூட யாரும் உட்கார்ந்து விடாதபடிக்கு அதிலே கல்லையும் கண்ணாடியையும் பதித்து வைத்து விட்டு போகிறார்கள். மக்களுடைய மனங்கள் எல்லாம் சுருங்கி போனது. இந்த சுருங்கி போன இதயங்கள் எல்லாம் விரிவடைய வேண்டும், விசாலம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதை நல்ல நூல்களால் மட்டுமே உருவாக்கிட முடியும். நாம் தினமும் உண்கிறோம், யாரையும் கேட்பதில்லை. உடைமாற்றிக் கொள்கிறோம், யாருடைய யோசனையும் அதற்கு தேவையில்லை. உறங்கப் போகிறோம், யாருடைய அனுமதியும் அதற்காக கோருவதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மணி நேரம் உட்கார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்று யோசித்தால் அதை தடுக்கப் போவது யார், தடை சொல்லப் போவது யார்? அந்த 1 மணி நேரம் உங்களுக்கானது. அதிலே யாரையும் அழைக்காதீர்கள், யாருடைய அழைப்பையும் ஏற்காதீர்கள். அலைபேசியை அணைத்து போடுங்கள், தொலைபேசியை தூக்கி தூர வையுங்கள். தொலைக்காட்சி தொடர்களோடு உங்களுடைய தொடர்புகளை எல்லாம் சற்றே துண்டித்துக் கொள்ளுங்கள். தலைபோற காரியமாக இருந்தாலும் அதை தள்ளி வைக்க பாருங்கள். அந்த 1 மணி நேரம் உட்கார்ந்து படிப்பது உங்களுடைய வழக்கம். ஓராண்டுக்கு பிறகு இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான வளர்ச்சியும் ஏற்படவில்லை, வளர்ச்சியும் உண்டாகவில்லை என்று நீங்கள் யோசித்தால் இந்த வேலையை, பயிற்சியை அப்படியே விட்டுவிட்டு வேறு வேலை ஏதாவது இருந்தால் போய் பாருங்கள். ஆனால் ஓராண்டிற்கு பிறகு உங்களுடைய மனநிலையிலே ஒரு மாற்றம் வருமானால், நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் எழுந்தோடி அந்த இடத்திலே நேர்மறை எண்ணங்கள் வந்து நிறையுமானால், தன்னம்பிக்கை வளருமானால், தாழ்வு மனப்பான்மை தளருமானால், தற்கொலை எண்ணங்கள் தவிடுபடியாகுமானால், நம்முடைய பழிவாங்கும் சிந்தனை மாறி அங்கே மன்னிக்கும் மனோபாவம் மலருமானால், நம்மை பார்த்து பரிகாசம் செய்த கூட்டம் இப்பொழுது நம்மையே பாராட்ட தலைப்படுமானால், நாம் ஏன் இதை ஒரு வேள்வியாக எண்ணி வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க கூடாது? ஒரு வீட்டிற்குள்ளே நுழைகிறோம், அங்கே ஒரு கண்ணாடி அலமாரி கண்ணிலே படுகிறது. அதற்குள்ளே அழகழகான பொம்மைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அடுத்த வீட்டிற்குள்ளே போகிறோம், அங்கேயும் ஒரு கண்ணாடி பேழை, அதற்குள்ளே பொம்மைக்கு பதிலாக புத்தகங்களை பார்க்கிறோம். அடுக்கி வைக்கப்பட்ட பொம்மைகள் வீட்டின் அழகை கூட்டுகிறது. படிக்க வைத்திருக்கும் நூல்களோ அந்த வீட்டின் மதிப்பை கூட்டுகிறது. நாம் கூட்ட நினைப்பது வீட்டின் அழகையா அல்லது வீட்டின் மதிப்பையா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்காக சுவாசிக்கின்றோம், உறவுகளை எல்லாம் நேசிக்கின்றோம், ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் யோசிக்கின்றோம், ஆண்டவனை அனுதினமும் யாசிக்கின்றோம். இப்படி யாசிப்பதும் யோசிப்பதும் நேசிப்பதும் சுவாசிப்பதும் வாழ்க்கையில் எப்படி ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக மாறி போனதோ அதே போல வாசிப்பதையும் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன்.